மூட்டைப்பூச்சியை போல ஒரு நவீன மிஷின் கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் கொசுவை கொல்றதுக்காக ஒரு நவீன யுக்தியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன யுக்தி அப்படின்னா, கொசுவை வச்சு கொசு அழிக்கிறது தான் இந்த திட்டம். இதை எப்படி செயல்படுத்துகிறாங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும், மலேரியா, டெங்கு, ஜீகா போன்ற பல கொடூரமான நோய்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது கொசு தான். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எல்லா நாட்டு கவர்மெண்ட்டுமே ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பல புது புது ப்ராடக்ட் விற்றுக்கிட்டு இருக்காங்க கொசுவை கொல்றதுக்காக. இந்த நேரத்தில் கொசுவை வைத்து கொசுவை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படின்னா, பொதுவாக ஏடஸ்ங்கிற ஒரு வகையான கொசு தான் இந்த மாதிரியான கொடூரமான நோய்களை பரப்பக்கூடிய கொசு. இதில் மேல் மஸ்கிட்டோ எப்பவுமே கடிக்காது, ஃபீமேல் மஸ்கிட்டோ தான் கிடைக்கும். மேல் மஸ்கிட்டோட வேலை ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான். ஸோ ஃபீமேலுக்கு எப்போ தேவைப்படுதோ ரீப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு மேல் தன்னோட வேலையை முடிச்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மேல் மஸ்கிட்டோஸை எடுத்து ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மேல் மஸ்கிட்டோ, அதாவது ஏடஸ்ங்கிற அந்த இனத்தோட மஸ்கிட்டோவை அவங்க வெளியே விடும்போது அது கூட சேர்ந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அது மூலமாக உருவாகிற முட்டைகள்லேருந்து வர்ற கொசுக்களுக்கு பயாலஜிக்கலாக சில மாற்றங்கள் உருவாகுது. அது என்ன அப்படின்னா, அப்படி முட்டையிலேருந்து வெளியே வர்றது ஒரு மேல் மஸ்கிட்டோவாக இருந்தால் அது யாரையுமே கடிக்க போகிறதில்ல, தனக்குள்ளே இருக்கிற அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஜீனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஒருவேளை வெளியே வர்றது ஃபீமேல் மஸ்கிட்டோவாக இருந்தால் அது வெளியவே வராது, அந்த எக்லேயே அழிஞ்சு போகும். இதுதான் இந்த டெக்னிக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி சில இடங்களில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அது இந்தியாவிலையும் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கா சொல்கிறாங்க. இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் இதை முதல்ல வெளியிட போகிறதா சொல்கிறாங்க. இப்படி பண்ணுறது மூலமாக கொசுக்களில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீசிஸ் மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும். இதனால் வேறு எந்த ஒரு என்வரான்மெண்டல் பாதிப்பும் வராதுன்னு சொல்கிறாங்க. இது மற்ற இன்செக்டிசைடு, மற்ற மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டை விட இது எஃபெக்டிவானது, சைடு எஃபெக்ட் இல்லாததுன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இது ஒரு ஆரம்ப நிலையில் இருந்தாலுமே ஃப்யூச்சரில் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருச்சு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். ஒருவேளை இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏற்பட்டாலும் அது மிகப்பெரிய கான்சிக்வன்ஸை உருவாக்கும்.